வெளி மாநிலங்கள் அப்பமக்கு ஸ்தோத்திரம் வெளி மாநிலங்களில் அநேக இடங்களில் பாதாள குழிகள் திறக்கப்பட போகிறது என்று எனக்கு கர்த்தர் விண்ணப்பித்திருக்கிறார். அப்பமக்கு ஸ்தோத்திரம் டாடி, அப்பமக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதுல அப்ப அநேக மரணங்கள் உண்டாகும் என்று இந்த எனக்கு கர்த்தர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. அப்பமக்கு ஸ்தோத்திரம் டாடி. பாதுகாப்போடு தயவாக ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்பமக்கு ஸ்தோத்திரம் ஒரு சில இடங்களில் அப்பமக்கு ஸ்தோத்திரம் விச வாயு நிமித்தம் அநேகர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அப்பமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, அப்பமக்கு ஸ்தோத்திரம், அப்பமக்கு ஸ்தோத்திரம் அழைத்து செல்லப்பட போகிற நாட்கள் வருகிறது. அப்பமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, அவர்களுடைய அப்பமக்கு ஸ்தோத்திரம் உயிர்கள் எப்படின்னா கவலைக்கிடமாக இருக்க போகிற நாட்களும் வருகிறது என்று என்னைக்கு கர்த்தர் விண்ணப்பித்திருக்காங்க. பாவநாசம் அணைக்காகவும் மணிமுத்தார் அணைக்காகவும் அப்பமக்கு ஸ்தோத்திரம் தூத்துக்குடி மாவட்டங்களுக்காக நீங்க தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொல்லி இந்த என்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரா அப்பமக்கு ஸ்தோத்திரம் நிலநடுக்கம் மற்றும் பேரழிவுகள் இன்னும் காத்திருக்கிறதுன்னு சொல்லி இந்த என்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மகாராஷ்டிரா, பெங்களூர், கோவா, அப்பமக்கு ஸ்தோத்திரம் ஊட்டி, கேரளா, நாகர்கோவில் இப்படிப்பட்ட எல்லைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா நேரடியாவே அது நடைபெறுகிறது. அநேக காரியங்கள் தேவனுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. அப்பமக்கு ஸ்தோத்திரம் டாடி ரீபிலி ஷகுருபி கம்தோரோபாலரா அதுல இருந்து சப்பமக்கு ஸ்தோத்திரம் மீட்டு எடுக்கப்படுவதற்காக இந்த நினைக்க கர்த்தர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்தை உண்டாக்கி அப்பமக்கு ஸ்தோத்திரம் சப்பா இப்படியாவது என் பிள்ளைங்க திருந்துவாங்களான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனாலும் இன்னும் அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அதனால தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவனால் புறக்கணிக்கப்படுகிற நாட்களாக மாறுகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த நினைக்க கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்வீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெள்ளத்தினால் பேரழிவுகள் உண்டு. அது மாத்திரமல்ல அநேக அப்பமக்கு ஸ்தோத்திரம் அதுல நிறைய மிருகங்கள் கூட அப்ப என்ன பண்ணுன்னா அடிச்சுட்டு போயிடும் அந்த வெள்ளத்துல சொல்லி அப்பமக்கு ஸ்தோத்திரம் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அப்பமக்கு ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அப்பமக்கு ஸ்தோத்திரம் அழிக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. அதாவது தலைகளை அப்பமக்கு ஸ்தோத்திரம் எண்ணுகிற அப்பமக்கு ஸ்தோத்திர நாட்கள் அப்பமக்கு ஸ்தோத்திரம் அப்படியா இருக்கும் என்று தேவனே கர்த்தர் கூறுகிறார். அப்பமக்கு ஸ்தோத்திரம் மிகப்பெரிய பேரழிவா இருக்குன்னு சொல்லி இந்த தேவனே கர்த்தர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. அப்ப அதற்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்க. எவ்வளவு குழந்தைங்க அப்பமக்கு ஸ்தோத்திரம் அப்பா குழந்தைங்க முதல் வயதானவர்களுக்கு இருப்பாங்க. அப்பமக்கு ஸ்தோத்திரம் அவங்க பாதுகாக்கப்படுப்பா. அவங்களுடைய பாதுகாப்புக்காக நிச்சயமா உங்களுடைய ஜெபத்துல இணைத்துக் கொள்ளுங்க. அப்பமக்கு ஸ்தோத்திரம். ஈரோடு பகுதியில் பெரும் விபத்து உண்டாகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்காங்க. அதுல அப்பமக்கு ஸ்தோத்திரம் அநேக சேதத்துக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். அப்பமக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லைக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அங்க நடைபெற காரியம் அதிரத்தக்கதா இருக்குன்னு சொல்லி இந்த இணை கர்த்தர் நம்மளுக்கு அப்பமக்கு ஸ்தோத்திரம் முன்னறிவிப்பா சொல்லி இருக்காங்க.
சிதைவுக்குள்ளாக தள்ளப்படுகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த வேகத்தை நம்மளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மத்தியில மீண்டும் மிகப்பெரிய விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது. அப்ப இது ஏற்கனவே சப்பா அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை இந்த இலங்கை கத்து உங்களுக்காக அப்பாவுக்கு சோதரி ஜெபம் அப்பா அதிகமாக எட்ட வேண்டும் என்பதற்காக மீண்டும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இலங்கை பகுதியில் சமுத்திரங்கள் கொந்தளிக்கும். அது மாத்திரமல்ல, அப்பமக்கு ஸ்தோத்திரம் அநேக காரியங்கள் பிரகடனம் செய்யப்படும் என்று தேவகை கர்த்தர் விண்ணப்பித்திருக்கிறார். அப்பமக்கு ஸ்தோத்திரம் அது மட்டுமல்ல, வெள்ளத்தினாலும் மூழ்கடிக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. அப்பமக்கு ஸ்தோத்திரம் கொடிய பஞ்சங்கள், அப்பமக்கு ஸ்தோத்திரம் வியாதிகள், அப்பமக்கு ஸ்தோத்திரம் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக அந்த எல்லைகளை போராட்டத்துக்குள்ள தள்ளப்பட போகிறதுன்னு சொல்லி தேவகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா கொடிய பஞ்சம் உண்டாக போகிற நாட்களும் வருகிறது. ஒக்கணைக்கல் பகுதியில் வெள்ளத்தை நிமித்தம் எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் நம்மளுக்கு விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. பாருங்க, ரப்பர் மரங்கள் வேரோடு அழிக்கப்படுகிற நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உப்பளங்கள் தண்ணீரினால் கரைக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. ஹாங்காங் அதாவது பிரளயம் அப்ப வெகு விரைவில் உண்டாக போகிறது என்று இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, சூறாவளிகள் பிரமிக்கத்தக்க இருக்கும். அப்பமக்கு ஸ்தோத்திரம் அதாவது அப்படிப்பட்ட ஒரு இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சூறாவளியா இருக்குன்னு சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மைசூர் பகுதி பாத்தீங்கன்னா மித வெள்ளத்தினால் மிதக்கும் நாட்கள் வருகிறது என்று இந்த இலங்கை கர்த்தர் நம்மளுக்கு அப்பமக்கு ஸ்தோத்திரம் அறிவிப்பை கொடுத்திருக்காங்க.
அண்டாட்டிக்காக அப்பா ஸ்தோத்திரம் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகிற நாட்கள் வந்தாயிற்று. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொல்லி இந்த விண்ணகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வெள்ளத்தினால் நிரப்பப்படும் சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சாகுபடி, அதாவது அப்பமக்கு ஸ்தோத்திரம் சப்பா, வெள்ளத்தினால் அது மூழ்கடிக்கப்பட போகிறது. அப்பமக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்மளுக்கு தானியம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்பமக்கு ஸ்தோத்திரம் அப்ப அது விளைச்சல்லாம் அப்பமக்கு ஸ்தோத்திரம் மிக பெருகி அப்பமக்கு ஸ்தோத்திரம் ஒரு வெள்ளத்துக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதற்காக தயவு செஞ்சு ஜெபித்துக் கொள்ளுங்க. பேருந்துகள் ரத்து செய்யப்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கள்ளக்குறிச்சி விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது இந்த இலங்கை கர்த்தர் விண்ணப்பித்தார். அப்பா மக்கள் சொன்னார் எவ்விதத்திலும் இருக்கும் என்று இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆந்திரா பகுதிக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். சேலம் பகுதியில் பெருந்தொற்றினால் பாதிக்கப்படுகிற நாட்கள் வருகிறது மற்றும் மழை நிமித்தமாக அநேக வீடுகள் பாதிக்கப்படும் என்று இலங்கை கர்த்தர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. மத்தியில் பிரளயங்கள் உண்டாகும், பெரும் சேதத்திற்குள்ளாக தள்ளப்படுகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மக்கள் பெரும் வெள்ளத்தினாலும் அப்பமக்கு ஸ்தோத்திரம் டேடி இறைச்சலினாலும் உண்டாகும் நாட்கள் வருகிறது. பெரும் வெள்ளமும் இறைச்சலும் அப்பமக்கு ஸ்தோத்திரம் அதிகமாக மோதி அடிக்கிற நாட்கள் வருகிறது. அப்பமக்கு ஸ்தோத்திரம் டேடி நிலச்சரிவுகள் உண்டாகும் என்று இந்த இலங்கை கர்த்தர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. அதற்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸ்பெயின் பகுதி பாத்தீங்கன்னா பெரும் வெள்ளத்தினால் மிதக்கும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் விண்ணப்பித்திருக்கிறாங்க.
காஷ்மீர் பகுதி வெள்ளத்தினாலும் மற்றும் கொடிய நெருப்பினாலும் அப்பமக்கு ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட போகிறாங்க. அது மாத்திரமல்ல, அப்பமக்கு ஸ்தோத்திரம் அங்க கடும் குளிர்கள், இதுவரைக்கும் கண்டிராத குளிர்காலங்கள் அங்கு உண்டாக போகிறது என்று தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார். மகாராஷ்டிரா பகுதிக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. மாத்திரமல்ல, துருக்கி, அஸ்ஸாம், பஞ்சாப், ஒடிசா, அப்பமக்கு ஸ்தோத்திரம் ஆந்திரா, இப்படிப்பட்ட எல்லைகளை இந்த இணக்கத்தை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க இப்படிப்பட்ட எல்லைக்காக திரும்ப திரும்ப ஜெபித்துக் கொள்ளுங்க தயவு செய்து. மோதி அடிக்கும் நாட்கள் அப்பாவும் பொங்கி எழுந்து வருகிறது என்று இலக்கத்தை விண்ணப்பித்திருக்கிறார். இங்கிலாந்து பகுதியில் மீண்டுமாக அப்பமக்கு ஸ்தோத்திர நடி பேரிழப்பு உண்டாகிற நாட்கள் வருகிற இந்த இலக்கத்தை நம்மளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல சென்னை பட்டணம் முழுவதும் பாத்தீங்கன்னா வெள்ளத்தினால் மிதக்கிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் அப்பமக்கு ஸ்தோத்திரம் முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது மிகவும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கொலம்பியாவில் அப்பமக்கு ஸ்தோத்திரம் பெரும் வெள்ளங்கள், நிலச்சரிவு மற்றும் பெரும் சேதங்கள் உண்டாகும் என்று இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் மிக பெரிய பிரளயங்களினால் மூடப்படும் நாட்கள் வருகிறது. இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சின்னதுதான் அப்பமக்கு ஸ்தோத்திரம் ஹெடே. அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறதுன்னு சொல்லி இந்த விளக்கத்தை நம்மளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதே போல தென்காசி பகுதியில இருக்கிற குற்றாலம் அப்பமக்கு ஸ்தோத்திரம் வெள்ள காடுகளாக மாறுகிற நாட்கள் வருகிறது என்று இந்த எண்ணகை கத்திர எச்சரிப்பின் வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்பமக்கு ஸ்தோத்திரம் அந்த எல்லைக்காக கவனம் அப்பமக்கு ஸ்தோத்திரம் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அந்த தண்ணி எப்படின்னா ஊருக்குள்ள வருகிற நாட்கள் வருகிறது என்று தேவனகை கத்திர விண்ணப்பித்தார்.
ஸ்தோத்திரம். படுகை அப்பமக்கு ஸ்தோத்திரம் வெள்ளத்தினால் நிரப்பப்பட்டு ஒரு சில உயிர் சேதங்கள் உண்டாகிற நாட்கள் வருதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அப்பமக்கு ஸ்தோத்திரம் மிகப்பெரிய லாஸ் உண்டாக போகிறது. அது இடி முழக்கத்தினாலும் ஆபத்து உண்டாகும் சொல்லி வாக்கு பண்ணிருக்காங்க. கனடா சீதோஷ நிலைகள் மாற்றப்பட்டு புகைக்காடுகளாக மாறும் நாட்கள் வருகிறேன்னு சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உள்வாங்கும் நாட்கள் வருகிறது மற்றும் ரெட் அலர்ட் போடும் நாட்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக பாதுகாப்பு போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது நிமித்தம் அப்பமக்களுடைய நெருப்புகள் உண்டாகும். அதுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. எந்த ஆபத்து இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பவானி சாகர் எல்லைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்காங்க. ஏன்னா அங்க எச்சரிப்பு உண்டாகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இலங்கை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மனம் திரும்புங்கள், தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இனி நாட்கள் செல்லாது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேவன் நடைபெற போகும் காரியங்களை தீர்க்க தரிசனமாய் முன் அறிவிப்பதற்கு ஒரே காரணம், நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் மற்றும் நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. அதிலிருந்து உங்கள் ஆத்துமா தப்பிக்கொள்ள தயவாய் ஜெபத்திலே தரித்திருங்கள்.